you. Hello, welcome for አሊያንስ ጎልድ አባሎቻችን የስታር አሊያንስ አባል በመሆን የኢትዮጵያ አየር መንገድ ለመብረር እንኳን ድንገተኛ አደጋ በሚያጋጥምበት ወቅት የወንበሮቻችሁን ቀበቶዎች በመታጠቅ በአደጋ ጊዜ መውጫ በሮችን ይጠቁሟችኋል። አሁን ላፍታ ምልክቶች If there is an overwater emergency, put your life vest on. Connect the buckle. வணக்கம், நான் அர்ஜுன். நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து கிளம்பி எத்தியோப்பியா போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம எத்தியோப்பியா வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் கிடையாது. நம்ம வந்து எத்தியோப்பியாவில் டிரான்சிட் இருக்குது. நம்ம அங்கேருந்து இன்னொரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி போக போகிறோம். ஸோ எத்தியோப்பியாவில் பார்த்தீங்கன்னா 9 மணி டிரான்சிட். ஸோ ஃப்ளைட் வந்து பெருசாக கூட்டம்லாம் இல்லைங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. மொத்தமே ஒரு 30 பேர் தான் இருப்போம். ஸோ அப்படியே பாருங்களேன். ஸோ நம்ம சீட்லேயுமே யாரும் கிடையாது. எல்லாருமே வந்து அவங்கவுங்க சீட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டே தான். நம்ம ஃப்ளைட் கிளம்பி வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆகுது. ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நமக்கான ஃபுட்டு வந்து வந்துருச்சுங்க. ஸோ சிக்கன் ஆர் லேம்புன்னு கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து சிக்கன் சொல்லியிருக்கோம். ஸோ லேம்ப் வந்து ரேர் தாங்க ஃப்ளைட்டில் வந்து. சிக்கன் இல்லைனா பீஃப் இருக்கும். ஸோ லேம்ப் ப்ரொவைட் பண்ணுறது வந்து, அதாவது மட்டன் ப்ரொவைட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து கம்மி தான். ஸோ சீஸு, பன்னு, ஒரு சீஸ் கேக்கு, சாலட்டு, அப்புறம் வந்து ஒரு குக்கி மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் சீஸ் அண்ட் பட்டர் வந்து இருந்துச்சு. ஸோ அதோட நம்ம என்ன மீல் கேட்குறோமோ ஸோ அந்த மீல் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து சிக்கன் கேட்டிருக்கோம். இப்போ மீல் வந்து நம்ம சிக்கனா லேம்பான்னு கேட்டாங்க. நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சிக்கன் சொல்லிடுவோம். கூடவே வந்து ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் ஜூஸஸ், அப்புறம் ஃபேண்டா, கோக்கு, அதுக்கப்புறம் பியர் மாதிரியான விஷயங்களும் இருந்தது. நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேண்டா வாங்கணும். பாஸ்தா, சிக்கனு, அது ஃபுல்லாகவே வந்து சீஸுங்க. எவ்வளோ சீஸ் போட முடியுமோ அவ்வளோ போட்டிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டாச்சுங்க. ரொம்பவே ஓகேவான டேஸ்ட் தான். ஃபுல் சீஸு. ஸோ ரொம்ப ரொம்ப ஓகேவான ஒரு மீல். நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுதுங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி. ஸோ இந்தியன் டைமுக்கு கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும். இருக்க விண்டோஸ் எல்லாம் மூடிட்டாங்க பாருங்க. ஸோ நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம் பார்த்துடலாமா? சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது, சும்மா பார்த்துக்கோ. அப்படியே இங்க இருந்து ஃப்ளைட்டை பாருங்க, ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குங்க. அண்ட் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க சீட்ஸு. ஸோ நாம் வந்து இப்போ ஆஃப்ரிக்காவை நெருங்கி வந்துட்டோம். ஸோ அங்கே தூரத்தில் ஐலாண்ட்ஸ் தெரியுது பாருங்க. இப்போ நம்ம வந்து ஏஷியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்குமான அந்த டிவிஷனை வந்து அந்த பாயிண்ட்ல இருக்கும். ஸோ நமக்கு தெரிகிறது வந்து ஏஷியன் கான்டினென்ட். அதுக்கு லெஃப்ட் சைட் தெரிகிற லேண்ட்மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. ஐலாண்ட்லேருந்து அப்படியே லெஃப்டில் வந்து ஒரு டேர்ன் எடுக்கிறாங்க, டைவர்ட் ஆகிறாங்க. ஆனால் இது என்ன ஐலாண்டுனே தெரியலையே. இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுக்கிறாங்க. அதை நம்ம கிராஸ் ஆகி போகல. என்னவா இருக்கும்? ஸோ இப்போ தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த லேண்ட்மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யமனோட லேண்ட்மார்க்ஸ். ஸோ கல்ஃப் ஆஃப் எடன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்ஃப் ஆஃப் எடன் மேலே தான் நம்ம வந்து பறந்து போயிட்டு இருக்கோம். பண்ணல. கீழே சின்ன சின்னதாக நிறைய ஐலாண்ட் பீசஸ் இருக்குது. மெயின்லேண்ட் அங்கே இருக்குது. ஸோ மேபி அது ஆஃப்ரிக்கன் கான்டினெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா கண்ணுக்கு என்ன வரைக்கும் கான்டினென்ட் தான் தெரியுது. அந்த பக்கம் எதுவும் கடல் தெரில. ஸோ சின்ன ஐலாண்ட் இல்லை, மேபி இதான் கான்டினெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி இது சொமாலியாவாக இருக்கலாம். கீழே இருக்க சின்ன சின்ன பீசஸ் என்னன்னு தெரியலையே. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. மொத்தம் அங்கே ஒரு ஃப்ளைட் போகுது பாருங்க, தெரியுதா? நான் சர்க்கிள் பண்ணுறேன். கண்ணு முன்னாடி ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு அங்கேருந்து ஏறி. இப்போ ஏஷியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்குமான அந்த கான்டினென்ட்ஸ் ரெண்டாக பிரிகிறத வந்து கிளியராக பாருங்க. ஸோ அங்கே தூரத்தில் தெரியுதுல்ல, அது வந்து ஏஷியன் சைட். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவோட டிஜிபோட்டி அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கு. ஸோ நான் மேப்பில் காட்டுறேன். ஸோ அந்த கண்ட்ரி மேலே பறந்துட்டு போங்க. அதை கிராஸ் ஆகி நம்ம வந்து எத்தியோப்பியாவுக்குள்ள எத்தியோப்பியன் ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே நுழைவோம்.
ஸோ டிஜிபூட்டி தாண்டி எத்தியோப்பியா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த சைடு ஏஷியா, இந்த பக்கம் வந்து ஆஃப்ரிக்கா. நம்ம வந்து ஆஃப்ரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அது ஒரு சிட்டி. கண்ணு முன்னாடி அது ஏஷியா, இது ஆஃப்ரிக்கா. எக்ஸாக்டாக டிஜிபூட்டியை கடந்து நம்ம எத்தியோப்பியாவுக்குள்ளே நுழைய போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணில் வந்து ஒரு சிட்டி தென்படுதுங்க. இது வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ப்ராபப்ளி இந்த கண்ட்ரி வந்து ஒரு டிஜிபூட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த பார்டர் நோக்கி தான் இருக்கோம். ஸோ இந்த ஆஃப்ரிக்காவுக்கு ரைட் சைடு இருக்கிறது வந்து நம்ம இந்தியன் ஓஷன் மேலே தான் பறந்து வந்திருக்கோம். ஸோ பாசிபிளி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ தாங்க ஒரு சிட்டிங்கிறதே கண்ணில் படுது. ஸோ கண்ணு கெட்டுற தூரம் வரைக்குமே ரொம்பவே வறண்ட ஒரு இடமா தாங்க இருக்கு. ஒரு வாட்டருக்கான சோர்ஸே வந்து தெரியல. ரொம்பவே வந்து வறண்டு தான் இருக்கு இடமே. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ அங்கங்கே சின்ன சின்னதாக தெரியுதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து வாட்டர் சோர்சஸ் மாதிரி தெரியும். அதெல்லாம் வந்து தண்ணி போகிற இடம் தான். அதாவது ரிவர்லேருந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி வர இடம் தான், கிளை நதிகள் தான். ஆனால் எங்கேயுமே வந்து தண்ணியே இல்லைங்க, வறண்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை நோக்கி தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அறிகுறியா இல்லை. பைனாப்பிள் ஜூஸ், பைனாப்பிளும் ஆப்பிளும் இருந்துச்சு. எது வேணும்னு கேட்டாங்க, பைனாப்பிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ கீழே இறங்குறவங்க ஹைட் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஃப்ளைட்டுமே வந்து ரொம்பவே ஆடுது. அந்த டிசென்ட் ஆகுறது வந்து ரொம்பவே கிளியராக தெரியுது. ஸோ நம்ம ஃப்ளைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10 மணிக்கு இந்தியன் டைமுக்கு, ஆனால் 9:45க்குலாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து மொத்தமே 30 பேர் தான் இருக்க, எல்லாருமே வந்தாச்சு. ஸோ அதனால ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து கூட்டமே இருக்குது இந்த ஃப்ளைட்டில். மேபி எத்தியோப்பியா போனதுக்கப்புறம் எத்தியோப்பியாட்டிலேருந்து நம்ம போகிற கண்ட்ரிக்கு வந்து கூட்டம் ஜாஸ்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தண்ணிக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அங்கே பக்கத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது, வாட்டர் சோர்ஸ். ஆனால் உள்ள நிலத்துக்குள்ளே எதுவுமே வரல, வறந்துருக்கு. நதிக்கான பாதை இருக்குது, ஆனால் தண்ணியை காணும். பாதை மட்டும் இருக்கு. ஓய்யோ, அதான் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் இப்படி இருக்கும்னு நினைக்க வேணாம். பட் ஆப்பிரிக்கா அப்படின்னா வறட்சி நம்ம நினச்சிருப்போம்ல, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இமேஜ். ஆனால் பயங்கர டெவலப்டான ஆப்பிரிக்காவும் இருக்குங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எடை போடாதீங்க. இந்த இடம் ஒட்டுமொத்த வறட்சியாக தெரியுது வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பசுமையான ஒரு அறிகுறி ஆரம்பிக்குது. வாட்டர் சோர்ஸுங்கிறது ஆரம்பிக்குது. அங்கே நம்ம மொத்தமாக வாட்டர் சோர்ஸ் பார்த்தோம்னா அது வந்து அப்படியே நிலத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இந்த பக்கம். அதை பக்கத்தில் இருக்கிற இடம் கொஞ்சம் க்ரீனாக தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் உங்களுக்கு கேமராவில் கிளியராக தெரியாது, சன்லைட்டுக்கு கொஞ்சம் க்ரீனாக, அந்தளவுக்கு வறண்டு இல்லாமல் கொஞ்சம் க்ரீனரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் க்ரீனரி தெரியுது. அதை சுற்றி சிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ தான் 1-2 சிட்டிஸே கண்ணில் படுது.
ஸோ இதாங்க எத்தியோப்பியாவோட கேபிட்டல் அடிஸ் அபபா. சுமார் 6 மணி நேரம் பறந்து சென்னையிலேருந்து எத்தியோப்பியா வந்துட்டோங்க. லேண்ட் ஆக போகிறோம். ஸோ வெல்கம் டு அடிஸ் அபபா. ஆஃப்ரிக்காவோட மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ங்க. அண்ட் எத்தியோப்பியாவிலேருந்து தான் எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் பல கண்ட்ரீஸ்க்கு வந்து இருக்குது எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் மூலம். ஸோ அவ்வளோ பிஸியான ஒரு ஏர்போர்ட் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும். நமக்கான அடுத்த ஃப்ளைட்டுமே பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் தான். ஸோ இது வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் தான். அண்ட் நம்மக்கிட்ட செக்இன் பேக்கேஜும் ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒரு கேபின் பேக்கேஜ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து வெளியே போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நம்ம டிரான்சிட் ஏரியாலே கூட இருக்கலாம். டிரான்சிட் விசாலாம் வந்து தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணலாம். மொத்தம் 9 hours டிரான்சிட்க்கு. ஸோ 9 மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு அடுத்த ஃப்ளைட்டு. அடுத்த ஃப்ளைட் வந்து ராத்திரி 12 மணிக்கு. ஸோ செக்யூரிட்டி செக் மட்டும் கிளியர் பண்ணிட்டு அப்படியே வெயிட்டிங் ஏரியா வந்துட்டோங்க. இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சென்னையிலேருந்து கிளம்பி கென்யா போக போகிறோங்க. ஸோ அதுக்கான டிரான்சிட் நம்ம எத்தியோப்பியாவில் வந்து டிரான்சிட்டில் இருக்கோம். ஸோ 9 மணி நேரம் டிரான்சிட்டு. ஸோ அப்படியே இங்கேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஒரு நல்ல மழைங்க. நல்ல மழை பெஞ்சு இப்போ தான் குறைஞ்சி. இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப சீக்கிரமே எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு. ஸோ மழைனால டிலே ஆகிருக்குன்னு இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ மழை இப்போ தான் விட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிப்பு வந்து நம்ம கென்யாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இப்போ எத்தியோப்பியாவில் டிரான்சிட்டில் இருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி எத்தியோப்பியா வந்தோம். ஸோ எத்தியோப்பியாவிலேருந்து நம்ம வந்து கென்யா போக போகிறோங்க. ஸோ கென்யாவில் தான் நம்ம ட்ரிப் ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம டான்சானியா போகிறோம். டான்சானியாவிலேருந்து ஈஜிப்ட் போகிறோம். ஈஜிப்ட் விசா இருக்குது. டான்சானியா விசா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அது வந்து ஒரு 15 நாள் ஆச்சு டான்சானியா விசா அப்ளை பண்ணி. ஸோ அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா என்னன்னு தெரியல. வரலன்னா விசா நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பை ரோட்ஸ் தான் போகிறோம். ஸோ நைரோபிலேருந்து அருஷான்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது டான்சானியாவில். ஸோ அது போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரி அட் அ டைம். நம்ம ஒரு கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த கண்ட்ரிஸ்லாம் பிளானில் இருக்குது. நம்ம போகிறோம். டான்சானியா டு ஈஜிப்ட் விசா இது ஃப்ளைட் டிக்கெட் வந்து நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். டான்சானியா எப்படினாலும் போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஜான்சிபார், கேபிட்டல் டாரஸ்ஸலாம் அதெல்லாம் பார்ப்போம். இந்தியா கூட கரெக்டாக 2.5 hours பிஹைண்டில் இருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு 2:30 மணி மதியம்னா இங்கே வந்து 12 மணி மதியம். ஸோ அந்த மாதிரி பின்னாடி வந்து இருக்குங்க 2.5 மணி நேரம். இந்த விளாக் வந்து நம்ம ஹாஸ்டல் போய் செக்இன் பண்ணுறதோட முடிச்சுப்போம். நைட்டு 11:30 மணிக்கு ஃப்ளைட்டு. அநேகமாக 1:30 மணி 2 மணிக்கு போகும்னு நினைக்கிறேன் அங்கே கென்யா. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து நம்ம ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ணிட்டு இந்த விளாகை முடிச்சுக்கலாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லோ ஃபீவர் வேக்சினேஷனுங்க. ஸோ அது வந்து இவங்க மேண்டட்டரியாக கேட்குறாங்க. மேண்டட்டரியாக கேட்குறாங்களோ இல்லையோ போட்டுக்கிறது நல்லது. எல்லோ ஃபீவர் கண்ட்ரிஸ் வழியாக கிராஸ் ஆனாலும் சரி, இல்லை ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் முக்கியமான கண்ட்ரிஸ் நீங்கள் வரும்போது அந்த எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் தேவையா இல்லைங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவங்க கடைசி நேரத்தில் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேக்சினேஷன் போட்டு 10 நாள் கழிச்சு தான் வந்து அது ஆக்டிவேட்டே ஆகும் அந்த கார்டே வந்து. ஸோ அப்படி தான் கணக்கிலே எடுத்துப்பாங்களாம். ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டியே வந்து எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்குது. ஐ திங்க் சென்னையில் 2 இடத்துல இருக்குது. கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு நீங்கள் போய் போட்டுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ அவ்வளோதாங்க.
ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கென்யா, டான்சானியா, ஈஜிப்ட் போகிறோம். அதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோங்கிறத அப்புறம் பார்ப்போம். முதல் டான்சானியாவுக்கு நம்ம விசா வாங்கணும். விசா வரணும், இல்லைனா விசா நிறைய அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கென்யா போவோம். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லவே இல்லைங்க. சென்னை டு கென்யா ஃப்ளைட் டிக்கெட், அதாவது வயா எத்தியோப்பியா டிரான்சிட்டு. ஸோ மொத்தமாக ஃப்ளைட் டிக்கெட் வந்து 15,500 நான் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணேன். ஏன்னா விசா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிட்டே இருக்கவும். நீங்கள் வந்து முன்னாடியெல்லாம் புக் பண்ணுறீங்க, ஒரு 10-15 நாள் முன்னாடியெல்லாம் புக் பண்ணுறீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட்லாம் வந்து ஒரு 10,500 11,500 இருந்துச்சுங்க. சென்னையிலேருந்து சென்னை டு மும்பை, மும்பை டு நைரோபி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு டொமஸ்டிக்கு ஒரு இன்டர்நேஷ்னல்ன்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க ஃப்ளைட் வந்து 15,500. நான் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணனால வேறு வழி இல்லை. ஸோ ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், போகலாங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, முன்னாடி போவோம். எத்தனை ஃப்ளைட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ماشي يلا امشي دغري يعني دغري نطلع. நம்மளோட கேட் வந்து B2, B1 to B7 இங்கே போட்டிருக்கு. ஸோ இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஜெட் இல்லைங்க. நம்ம வந்து ஷட்டில் ஏறி ஷட்டில்லேருந்து ஃப்ளைட்டுக்கு போய் நம்ம ஃப்ளைட்டில் வந்து போர்ட் ஆக போகிறோம். ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ஜெட் பிரிட்ஜில் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் ஃப்ளைட்டே வந்து நம்ம ஷட்டிலில் இறங்கி போகிறோம், ஷட்டிலில் ஏறி போகிறோம். ஸோ லேண்ட் ஆகுறது வந்து ஷட்டிலில் இறங்கி போகிற மாதிரி இருந்தால் அது எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இந்த ட்ரிப்பில் அமைதாங்கிறத நம்ம பார்ப்போம். பயங்கர மேசிவான ஃப்ளைட்டுங்க. நம்ம வந்து சென்னையிலேருந்து எத்தியோப்பியா வந்தது சின்ன ஃப்ளைட்டு. ஸோ அது சின்ன ஃப்ளைட் கிடையாது, அது மீடியம் ரேஞ்ச் ஃப்ளைட்டு. இது வந்து பயங்கர பெரிய ஃப்ளைட்டுங்க. ஸோ எவ்வளோ மேசிவான ஃப்ளைட்டுன்னு பாருங்க. Threats to our lands. Our biodiversity, landscapes and forests improve the livelihoods of our citizens and promote green behavior. It sets ambitious. நம்ம ஏறி இருக்க ஃப்ளைட் வந்து ஏர்பஸோட A320ங்க. ஸோ ரொம்பவே பாப்புலரான ஒரு ஃப்ளைட் மாடல். ஸோ இதோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து போயிங் வந்து இதுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான சீரீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சரியாக மாடிஃபை பண்ணாமல் அவசரமாக பண்ண ஃப்ளைட்ஸ்னால தான் அந்த மாடல்ஸில் தான் வந்து அதிகமான ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் நடக்குதுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையான்னு கேட்டால் தெரியாது. பட் அதே சமயம் இந்த விஷயத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியாது.
நைட்டில் எத்தியோப்பியா எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வர்றப்போ பகலில் பார்த்தோம். நைட் வந்து இது எவ்வளோ பெரிய சிட்டிங்கிறது மேலேருந்து பார்க்குறப்ப தெரியுது பாருங்களேன். ஸோ கென்யா வந்துட்டோங்க. இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருந்தது. நம்மக்கிட்ட செக்இன் பேக்கேஜும் கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து வெறும் கேபின் பேக்கேஜ் மட்டும்தான். ஸோ அது நம்ம கையிலே இருக்குது, இங்கே வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் இமிக்ரேஷன்லேயும் பெருசாக கொஷின்லாம் கேட்கலங்க. பர்பஸ் மட்டும் கேட்டாங்க, டூரிசம்னு சொன்னோம். ஸோ அதுக்கு மேலே எதுவும் கேட்கல. எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன்லாம் கேட்கல, அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தான ப்ராசஸ், ஈஸியான ப்ராசஸ் தாங்க. விசா ப்ராசஸுமே ஈஸியாக இருந்துச்சு, இமிக்ரேஷனுமே ஈஸியாக தான் இருக்குது ஃபார் கென்யா. ஸோ வெல்கம் டு கென்யா. நோ தேங்க்யூ. இங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் கரன்சியை மட்டும் இங்கே மாற்றிக்கலாம். நம்மக்கிட்ட இங்கே இருக்க லோக்கல் கரன்சியாக கென்யன் ஷில்லிங்ஸு. ஸோ மற்றதை நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு நாளைக்கு மாற்றிக்கலாங்க. கென்யன் ஷில்லிங்ஸாக மாற்றியாச்சுங்க. அப்படியே நம்ம ஹாஸ்டல் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு நம்ம அப்படியே நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். ஸோ கம்ப்ளீட்லி ஒஸ்ட்டுங்க. ஏடிஎம் கார்டு வந்து மிஷினில் மாட்டிக்கிச்சு. இங்கே ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கலவரம்லாம் பண்ணியிருக்காங்களாங்க. நேற்று ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அந்த ஏரியாவே. கல்லெல்லாம் விட்டு இந்த ஸ்டோன் பெடலிங்லாம் இருந்துச்சான். ஒரு உருப்படாத ஹாஸ்டலு, 10 மணி நேரம் டிரான்சிட்டு, லக்கேஜாக டாக்ஸியில் விட்டாச்சு. இங்கே வந்தால் சிம் கார்டு கிடைக்க போராட்டமாக இருக்குது. அதை வாங்குறதுக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்சு போராட்டமாக இருக்குது. ஏடிஎம் மிஷின் ட்ரான்சாக்ஷன் கார்டு மாட்டிக்கிச்சு. நல்ல ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்.